வெல்கம் டு மை சேனல் ரவி பவா அஸ்ட்ரோ டிவி வாழ்வின் அடையாளம். நிறைய விஷயங்களை வச்சுருக்காங்க அம்மா பரணி மீனா அவர்கள். அவங்க பார்த்தோம்னா எனக்கு நித்தியப்படி கல்யாண பைசசாமி திருக்கோயிலுக்கு வரக்கூடியவங்க. அவங்களுடைய சவுந்தரநாயகனுடைய பரம்பரையில் வரக்கூடியவங்க. அவங்க கரூரில் பார்த்தோம்னா சவுந்தரநாயகி அம்மன் இருக்காங்க. அம்மன் வேட்டுக்கவுண்டருடைய ஒரு பரம்பரையில் பிறந்து ஆண்டாள் மாதிரி இந்த பாருங்கள். இது ரொம்ப வித்தியாசமான மாதம் பாருங்கள். அம்மா வரும்போது பேசணுங்கிற அமைப்பு இருக்குது. இந்த மாதம் மார்கழி மாதம். இந்த திருவம்பாவைக்கு வித்தியாசமான மாதம். இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு காலம் அது. இப்போ எப்படி நம்ம தாய் மடியில் பனிக்குடம் எப்படி சுற்றி இருக்கோ அது மாதிரி இந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடியது ஓசோன் படலங்கக்கூடிய லேயர். மற்ற மாதங்களில் இல்லாத காலம் இந்த மாதத்தில் என்ன அப்படின்னா அந்த ஓசோன் படலம் விடிய காலம் 4 to 6 பூமியை நோக்கி ரொம்ப கிட்டத்தில் வரக்கூடிய காலம். அது நம்ம பெரியவங்களாம் எப்படி இந்த சயின்ஸ்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அதனால தான் காலைல எழுந்திரிச்சு போய் வெளியில் உட்காருப்பா அப்படின்னா உட்காருவாங்களா? அதனால் காலைல எழுந்திரிச்சு விநாயகருக்கு தண்ணி ஊற்றுங்க, சாமிக்கு அருகம்புல் வைங்க, வழிபாடுகள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அற்புதமாக அந்த ஒரு சிறப்பை செஞ்சு வச்சாங்க. அப்பேற்பட்ட இந்த காலத்தில் விடிய கால ஆண்டாள் எந்திரிச்சு பெருமாளை வழிபாடு பண்ணுவாங்க. அந்த ஆண்டாள் வரலாறு எல்லாத்துக்கும் தெரியும். அதுபோல தான் நம்ம கரூரில் பார்த்தோம்னா சௌந்தரநாயகி அம்மன் சுவாமியை ரொம்ப விரும்பி நேர்த்தியாக இருந்து சாமியோட ஒன்றரை கலந்தவங்க. அப்பேற்பட்ட ஒரு வழி வம்சால வரக்கூடியவங்க நம்ம பரணி அம்மா அவர்கள். அவங்கள இப்போ அவங்களுடைய ஜோதிட கருத்துக்களை வாருங்கள் வருவோம் 8வது ஆய்வுக்கூடத்தில் பதிவு மாதிரி கேட்டுக்கிறோம். இப்பொழுது அம்மா வாங்க, உங்களுடைய ஜோதிட கருத்துக்களை பதிவு கொடுங்க. ஓம் கம் கணபதியை போற்றி, சர்க்குருவே சரணம், சிவாய நம. இங்கே இருக்கக்கூடிய ஜோதிட ஜாம்புவான்கள் அனைவருக்கும் எனது காலை முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு வாருங்கள் வளருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான தலைப்பு, ஒரு அற்புதமான ஒரு நேமில் ஐயா பாலகிருஷ்ண ஐயா சிறப்பாக நடத்திட்டுருக்காரு. அவர் ஐயா சொன்ன மாதிரி நாங்கள் ஈஸ்வரன் கோயிலில் ஐயா திருக்கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு சிவன் பக்தர் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு நல்ல நண்பர். அது மட்டும் இல்லாமல் இந்த தலைப்பு மிக வித்தியாசமாக இருக்குது, வாருங்கள் வளருவோம் அப்படின்ட்டு. எனக்கு நான் உங்களை விட வயசு குறைவாக இருக்கலாம், கூட இருக்கலாம், அதிகமாக பேச தெரியாது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை பேசுகிறேன், அதை எல்லோரும் கேட்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு பேசுகிறேன். நீங்கள் எந்த டைம் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் சொல்லலாம். ஓகே, இங்கே உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய கருத்துக்களை ஆரம்பிக்கிறேன். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமி தாயை போற்றி, மாரியம்மன் தாயை போற்றி. இப்போ இந்த பாடலை பாடும்போது பார்த்திங்கன்னா ஜோதிடம் என்பது அப்படி தான். இப்போ இந்த பாடலை பாடும்போது பார்த்திங்கன்னா எல்லாரோட மனசுலையும் ஒரு நிமிடம் ஒரு செகண்டு அபிராமி தாய் அப்படியே உள்ள எல்லாரும் முன்னாடியும் கண்ணுலேயும் உள்ளே வந்துட்டு போயிருப்பாங்க. இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது அப்படி தான். நம்ம ஜோதிட லைனுக்குள்ளே உள்ளே வந்துட்டோன்னு வைங்களேன், அது ஒரு போதை மாதிரி, அது ஒரு பைத்தியம் மாதிரி, அது ஒரு அந்த வழியே உள்ளேயே இருந்துக்கிட்டு இருப்போம். அந்த ஜோதிடத்தை யாரெல்லாம் கற்றுக்க நினைக்கிறீங்களோ அவங்களாம் அதை லவ் பண்ணணும், காதலிக்கணும். அப்போ தான் அந்த ஜோதிடம் அப்படிங்கிற கலை ஆயக்கலைகள் 64 எத்தனாவது கலைங்க ஜோதிட கலை? 7வது கலை. 7வது கலைன்னு தான் எங்களுக்கு படித்தோம். இப்போ 8வது கலைன்னு இருக்கிறீங்க. மூல நூலில் 8வது. சரி, அவங்க சீனியர் சொன்னால் கரெக்டாக இருக்குது.
எங்களுக்கு சொல்லி கொடுத்த குருமார்கள் வந்து 7வது கலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் கிரகங்கள் 7, சப்தஸ்வரங்கள் 7, அதாவது நமக்கு வந்து ராகு கேதுவை தவிர 7 கிரகங்கள் அப்படின்னு பாவிச்சாங்க. அதனால தான் 7வது கலையாக இதை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்கள் படித்தேன். இன்றைக்கி ஐயா சொல்லியிருக்காரு 8வது கலைன்னு மூல நூலில். அதையும் நான் பார்க்குறேன், அதை ஏற்றுக்கொள்வோம். இந்த இடத்துல அது ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்குங்கும் போது சந்தோஷம். ஓகே, அப்படிப்பட்ட ஆயக்கலைகள் 64 இந்த கலையை கற்றுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிராப்தம் இருக்கணும். எப்படிப்பட்ட பிராப்தம்? இப்போ ஆனிலை பாலகிருஷ்ண ஐயா சொன்னார், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சௌந்தரிய நாயகி அம்மன் வழியாக வந்தவங்க அப்படின்னு. அது எனக்கு பெருத்த மகிழ்ச்சி. நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, எந்த இடத்துக்கு போனாலும் அழகு இல்லை அப்படின்னு நினச்சிக்க மாட்டேன். கலராக இருக்கிறவங்க தான் அழகு, நல்லா ஹான்சமாக இருக்கிறவங்க தான் அழகு, இப்படியெல்லாம் நினச்சிக்க மாட்டேன். சௌந்தரநாயகிட்ட போய் நான் டெய்லி பிரார்த்தனை, டெய்லி அன்றாடு இரவு பள்ளியறை பூஜைக்கு போயிடுவேன். ஆனால் சௌந்தரநாயகிட்ட போய் நின்று ஒரு நிமிஷம் பார்த்துட்டு சொல்லுவேன், நீ என்ன என்னையோட பெரிய அழகு, நான் தான் உன்னையோட அழகு, நான் தான் அழகாக இருக்கேன், நான் தான் சூப்பராக இருக்கேன். நீ மேக்கப் பண்ணி உன்னை பட்டுப்புடவையெல்லாம் கட்டி நீ என்ன ஒரு வேலையும் செய்கிறதில்ல, அப்படியே நின்னமேனிக்கு இருக்கிற பட்டுப்புடவையெல்லாம் கட்டி அலங்காரம் பண்ணி ஜுவல்லெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, அப்போ நீ அழகு. இதே மேக்கப் நான் பண்ணேன்னா அப்போ நான் தானே உன்னை விட அழகு அப்படின்ட்டு நான் என்ன சொல்லுவேன், இதே மேக்கப் பண்ணிவிட்டு என்னையும் பட்டுப்புடவையெல்லாம் கட்டி ஜுவல் போட்டு ஒரு பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணியெல்லாம் வச்சு உட்கார வச்சுருந்தாங்கன்னா அப்போ நான் தானே அழகு. நான் போய் பொழுதுக்கு அலைஞ்சிட்டு காலையில் எழுந்திரிச்சு வீட்டில் பூஜை, அப்புறம் வீட்டில் ஒர்க்கு, அது முடிஞ்சதே கிளைண்ட்டு. அந்த கிளைண்ட்டு வர்றவங்க வந்து நம்மளை சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஆஃபீஸு க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கிற ஐயா வந்து சொன்னார் அந்த பேச்சு மரியாதைக்காக. எப்படின்னா அந்த கிளைண்ட் வந்து செத்துப்போன பாட்டினால ஏன் செத்து போனான்னு காரணம் கேட்பாங்க. ஏன்னா ஏன் செத்து போனான்னு தெரிஞ்ச குழி தோண்டி எடுத்து மறுபடியும் நீ எதோ பண்ணவா போகிற அப்படின்னு விடமாட்டாங்க. இல்லைங்க, எங்கள் தாத்தன் செத்து போயிட்டார், ஏன் எதனால் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம மண்டை போட்டு சுற்றி ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு ஒரு பலனை சொல்கிறதுக்குள்ளே அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நமக்கு ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக எங்கே காட்டுங்க, ஃபேஸில் தான். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்டு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நமக்கு ஃபேஸில் தான் காட்டும். இன்னொரு விஷயம், வீட்டுக்கு போனால் சட்னியில் உப்பு அதிகமாக போட்டு போயிட்டேன் வீட்டுக்காரரு. இன்னொரு விஷயம், எனக்கு வந்து பால் வச்சது ஆறிப்போச்சு குழந்தைங்க. அப்போ பெண்கள் வந்து இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இதெல்லாம் சந்தித்து முடிச்சுட்டு வீட்டில் வந்து இந்த ஆஃபீஸு ஸ்ட்ரெஸ்ஸும் முடிச்சுட்டு கோவிலுக்கு இடையில போயிட்டு நாங்கள் காலையில் பண்ணிட்டு வர மேக்கப் அதிகபட்சம் என்னது, குளிக்கிறோம், சந்தன குங்குமம் வைக்கிறோம், ஒரு புடவை கட்டி பூவை வச்சுட்டு வர்றோம். இவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்த பின்னாடி எந்த வித மேக்கப்பும் இல்லாமல் நான் போய் ரியாலிட்டியாக நிற்கிறது, நான் அழகா எல்லா மேக்கப் பண்ணிவிட்டு அழகாக உள்ள கர்ப்பகிரகத்தை விட்டு வராமல் நிற்கிற சௌந்தரநாயகி அழகா? நீங்களே சொல்லுங்கள், யார் அழகு? இல்லை, அப்போ பாருங்க, சூப்பர். ஆமாம், அது மாதிரி அழகு. அப்போ சூப்பர், உங்களை நான் கொஞ்சம் தனியாக கவனிச்சுக்கிறேங்க. நன்றி நன்றி. இப்போ வந்து எல்லா மீட்டிங்லேயுமே நான் சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு கைத்தட்டலுக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு 10 ரூபா நான் ஜிபேயில் போட்டு விடுவேங்க. அதனால் தயவுசெய்து கையை தட்டிடுங்க. உங்களுக்கு 50, உங்களுக்கு 50 போட்டுருவோம். 100 வெரி குட். அப்போது ஒரு ஜோதிடங்கிறது பார்த்தோம்னா குரு அங்கே இருக்கார், சனி இங்கே இருக்கிறாரு, ராகு இங்கே இருக்கிறாரு, சந்திரன் இங்கே இருக்கிறாரு, 7ஆம் பரிவை சந்திரனும் பார்க்குறாரு. இந்த ஒரு படத்தில் சொல்லுவார், அவன் சந்திரனா, ஆமாம் அவனு தான் பொண்டாட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிற. ராகும் பார்க்குறாரு, ராகு இல்லைங்க அவன் பேர் ரகு, ரகு அப்படிமா. அந்த மாதிரி ஜோதிடங்கிறது ஒரு வகுப்பு எடுக்கிறோம் நாங்கள். இப்போ 10 வருஷம் நான் கிளாஸ் வாத்தியாராக எடுத்துகிட்டுருக்கிறேன், ஜோதிட ஆசிரியராக, முதுநிலை ஆசிரியராக நாமக்கல்ல. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடங்கிறத அப்படியே நம்மளாம் அந்த ஸ்டேஜை தாண்டி வந்துட்டோம், படிக்கிற ஸ்டேஜை தாண்டி வந்துட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் இந்த படி விட்டு இந்த நான் மைக்கை கொடுத்துட்டு இறங்கினா எனக்கு ஒரு 9 பிரச்சனை ரெடியாக இருக்குது. அந்த இடத்துல இருந்தும் நம்ம இந்த ஜோதிடத்தை இந்த வயசாயும் கற்றுக்கிட்டு வர்றோம். இப்போ என்னடா அந்த அம்மா கதையை பேசிகிட்டு இருக்குது, எதுவும் கருத்துக்கு போகாதான்னு நினைக்காதீங்க, ஜென்ரலாக பேசி வர்றேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிலையிலையும் நம்ம இந்த ஜோதிடத்தை கற்றுக்கணும். நம்ம ஸ்டூடெண்ட் அல்ல, ஒரு 15 வயசுக்குள்ளே உள்ள ஸ்டூடெண்ட் அல்ல.
அப்போ அதே இது 2 பொறுக்கி போட்டு அப்படியே 2 காமெடியாவோ 2 ரியாலிட்டியாவோ அப்புறம் 2 ஜோதிடத்தை உள்ளே திணிக்கும் பொழுது தான் உங்களுக்கு அது மைண்டில் கொஞ்சம் கலகலப்பாக உட்காரு. இல்லையா, நான் குரு இங்கே இருக்கார், சனி எங்கே இருக்கார், ராகு எங்கே இருக்கார், 12 கட்டத்தையும் ஒரு ரவுண்ட் அடித்து வர்றதுக்குள்ளே இங்கே ஒரு அரை தூக்கம் போட்டுருவீங்க இல்லையா? ஏன்னா நமக்கு அதுக்கான அதை கேட்கக்கூடிய ஸ்டேஜை தாண்டி நம்ம வந்துட்டோம். இப்போ ஒன்றுமே வேண்டாம், தனம் தரும் கல்வி தரும் உடனே அப்படியே எல்லாரும் அப்படியே அபிராமி அம்மையை உள்ளே கொண்டு போய் நிறுத்தினீங்க. இதே பாருங்க, மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சம் நாள் அல்லவா, இது கண்ணன் வரும் பொழுதல்லவா, ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் உயிரல்லவா. இது நம்ம பார்த்த உடனே என்ன படம் உங்களுக்கு ஞாபகம் வருது? சங்கமம். சங்கமம், வைரமுத்து. அப்போ நம்ம எதுக்கு உள்ளே போகிறோமோ அந்த விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி என்ன வருதுங்க, வந்துரு. அப்போ எல்லாருமே இப்போ எந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் பேச போகிறேன் அப்படிங்கிறது இது வரைக்குமே தீர்மானம் பண்ணலை. கூப்பிட்டாரு, வந்தோம். நல்ல ஒரு வடை, பருப்பு வடையிலையும் ரொம்ப சாஃப்டான வடை கிடச்சது. சந்தோஷம். நான் டீ குடிக்கிற டைம் ஒரு 12 குடிக்கணும். அவங்க கூட வந்த அம்மா டீ குடிச்சிட்டு போயிடலாங்க. இல்லை இல்லைங்க, நம்ம போய் ஓசில் குடிச்சுக்குவோம் இன்றைக்கி. எப்படியும் டீயும் ஸ்நாக்ஸு இருக்குது, வாங்க டக்குன்னு போய் குடிச்சிடுவோம். அப்போ மாரியம்மனை கும்பிடும்போது இங்கே டீ கொடுத்துருவாங்களோ அப்படின்ட்டு, சார் வந்துடுறோம் அப்படின்ட்டு அந்த டீ ஞாபகத்துலேயே மாரியம்மனை சும்மா ஒரு கும்பிடு போட்டு ஓடியாந்தோம். சரி, இப்போ என்ன தலைப்பு பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைப்பே சொல்ல மாட்டேங்கிறியாம்மா, வந்ததுலேருந்து கதையே பேசிகிட்டு இருக்கிறியாம்மா, உங்கள் வீட்டில் யாரும் கேட்குறக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிற, எங்களை வந்து கேட்க வச்சுட்டு இருக்கிற அப்படின்னு நினைக்கிறீங்க. தசாபுத்தி என்ன தலைப்புங்க? தசாபுத்தியை வந்து பேச போகிறேன். நிறைய பேர் நினச்சிக்குவோம், நல்ல ஒரு ரிச் பீப்புளாக இருப்பாங்க, நல்ல ஒரு வசதியாக இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா கடங்காரனாகி தலைமறைவாகிறது, கோர்ட்டு வழக்கு போலீஸ் கேஸை சந்திக்கிறது, அவன் ரொம்ப நொடிஞ்சு போயிடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா என்னடா அது, நல்லா இருந்தார் ஆனால் டவுன் ஆகிட்டார். அப்போ ஏன் அந்த ஒரு கிரகம் இந்த இடத்துல இருந்து அவன் கோடீஸ்வரனும் இல்லைங்களா? ஏன் அந்த கிரகம் அதே இடத்துல தானே இருக்குது பிறந்ததுலேருந்து? கோடீஸ்வரன் ஏன் கடங்காரனான, ஏன் தலைமறைவான? அந்த கிரகம் ஏதாவது நவுந்துச்சா? அப்படி இல்லையல்ல. அப்போ ஒரு கிரகம் நின்ற இடத்தை வைத்து பலன் சொல்வதும், ஒரு கிரகம் நின்ற இடம் சாரம் பெற்று பலன் சொல்வதும், ஒரு கிரகம் பார்த்த இடத்தை வைத்து பலன் சொல்வதும் எப்படிப்பட்ட, அது எதுக்கு மட்டும் சாத்தியமாகப்படும்? இறந்த கால பலனை சொல்வதற்கு சாத்தியம். கோச்சார கிரகம் ஒரு ஜனனகால கிரகத்தை தொடும் பொழுது நிகழ்கால பலன் சொல்வதற்கு சாத்தியம். ஒருவன் எதிர்கால பலனை சொல்வதற்கு, நீ இந்த வயசு வரை இப்படித்தான் இருப்பாய், 1.5 வருஷத்துக்குள்ளே இப்படி தான் இருப்ப, 3 வருஷத்துக்குள்ளே இப்படி தான் இருப்ப, 3 வருஷத்துக்கு உனக்கு இதுதான் நடக்கும், நீ இப்படி தான் இருப்ப அப்படின்னு எழுதி சைன் பண்ணி கொடுக்குறது எதுங்க? தசாபுத்தி மட்டும்தான். தசாபுத்தி மட்டும் நமக்கு வலுவாக இருந்துருச்சுன்னு வைங்க, எந்த கிரகம் எங்கே வேணாலும் இருக்கட்டும். இப்போ ஐயா சொல்லும்போது 6ல் குரு இருந்தால் ஃபைனான்ஸ் பண்ணுவார், கோடீஸ்வரன் சொன்னோம். அது அவருக்கு 6ல் குரு பிறந்த காலம் முதல் இறப்பு காலம் வரைக்கும் குரு அங்கேயே தான் இருப்பார் இல்லைங்களா? மாற மாட்டார், அங்கேயே தானே இருப்பார். அப்போ ஏன் அந்த கோடீஸ்வரன் இருக்கிறவர் ஒரு 45 வயசுக்கு மேலே கடனாளி ஆகி கோர்ட்டு வழக்கு போலீஸ் கேஸ் எல்லாம் சந்திச்சு சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிடுதுன்னு சொல்கிறோமே, ஏன் போகுது? அந்த குரு அங்கேயே தானே இருக்காரு. அப்போ நம்ம அதை வைத்து மட்டுமே இவர் கோடீஸ்வரன் ஆகிட்டார், இவர் ஃபைனான்ஸ் துறையில் அச்சீவ்மெண்ட் பண்ணுறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லக்கூடாது. எவ்வளோ பெரிய ஆடிக்கார் இருந்தாலும், நல்லா ஆடிக்காருங்க, ஆடிக்கார் இன்றைக்கி எவ்வளோனா வரும்? எவ்வளோ வரும்? 1 கோடி ரூபாய் வரும். 1 கோடி ரூபாய் ஆடிக்காரு. பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது, டேங்க் ஃபுல்லாக பெட்ரோல் இருக்குது. புது காரு ஷோரூம்லேருந்து எடுத்தாந்து ட்ரையல் பார்த்துட்டு நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. நான் இங்கேருந்து மேட்டுப்பாளையம் போகணும். அப்போ எப்படி போகலாம்? நல்லா லக்ஸுரியாக போவேனா இல்லை கஷ்டப்பட்டு போவேனா? கொஞ்சம் வாய் திறந்து பேசுங்க, பிடிக்கலன்னு சொல்லுங்கள், நான் மைக் கொடுத்துட்டு போய் உட்காந்துக்கிறேன். அப்போ எப்படிப்பட்ட காரில் போவோம்? நல்லா லக்ஸுரியாக போவேன். அவ்வளோ பெரிய லக்ஸுரியான காரை கொடுக்கறது அப்படிங்கிறது தான் கிரகம். நாம் ஜனனத்த போது கிரக அடைப்பு. லக்ஸுரியான காருங்கிறது எதுங்க? அந்த கிரகம் நாம் ஜனனித்த போது இருக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த லக்ஸுரியான காரு. சரிங்க,
கார் சூப்பர், பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது. பெட்ரோலுங்கிறது எதுங்க? கோச்சாரம். அப்பப்போ போட்டுக்கணும் அல்லவா? அதுதான் பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் மேட்டுப்பாளையம் போய் இறங்கணும். நல்லபடியாக போய் இறங்கிடுவேனா? இறங்கிடுவேன்னு சொல்கிறவங்க அவர் கேட்ட மாதிரி எல்லாருமே நான் நல்லபடியாக போய் இறங்கிடுவேனா? புது காரு ஆனால் இறங்கிருங்க. டிரைவர் குடிகார ஃபுல்லாக ஒரு கோட்டை போட்டிருக்காரு. டிரைவரு ஃபுல்லாக ஒரு குடிகார ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு ஆப் அடிச்சுட்டு வந்து கார் எடுக்கிறாரு. லக்ஸுரியான காரு, புது காரு, பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் டிரைவர் எப்படி இருக்கிறாருங்க? ஸ்டடியாக இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு? இப்படி ஸ்டடியாக இருக்கிறாரு. அம்மா கார் எடுக்கட்டா, கிளச்சை மிதிக்க சொன்னால் பிரேக்கை மிதிக்கிறான், பிரேக்கை மிதிக்க சொன்னால் கிளச்சை மிதிக்கிறான். அப்படி டிரைவரு. அப்போ நான் எப்படி போய் இறங்குவேன்? அவன் ஏன்னா ஏழுமலை அப்பா கோவிந்தா கோவிந்தா அப்படின்ட்டு நான் உட்காரணும் இல்லைங்களா? அப்போது இந்த ஜனனகால கிரக அமைப்பு அப்படிங்கிறத 1 கோடி ரூபா ஆடிக்கார் அடைச்சிட்டார். இந்த பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கோச்சாரம். அப்பப்போ போடுறோம் அல்லவா? அப்பப்போ மாதக்கோள்கள், நாள்கோள்கள், வருடக்கோள்கள் நகருது இல்லைங்களா? அதுதான் பெட்ரோலுங்கிறது கோச்சாரம். ஆனால் நம்மளை கொண்டு சரியாக சேர்த்துவாரா அப்படிங்கிறது தசாபுத்தி தான் டிரைவர். அப்போ யார் கரெக்டாக இருக்கணுங்க? ஏதாவது கையை தட்டுறீங்களா ஒன்றா போங்க, எல்லாம் வந்தோம். இப்போ நீங்கள் டீ அப்புறம் நான் பேசினதுக்கப்புறம் கொடுத்துருக்கோன்னு. ஆமாம். அது பணம் ஜிபேயில் 10 ரூபாய்ங்க ஒரு தட்டுக்கு பார்த்துக்கிட்டே தான் இருக்கிற 10 ரூபா. இப்போ நீங்கள் வெளியே இறங்கி போகும்போது ஆளுக்கு 100 ரூபா இருக்குது ஜிபேயில் பார்த்துக்காங்க. சரி ரைட்டு. அப்போ அந்த டிரைவருங்கிறது யாருங்க? தசாபுத்தி. அவர் ஃபுல் மப்பில் இருக்கார். இப்போ நான் போயிட்டு வந்துடுறையா, ஆடி கார் எடுத்துட்டேன், 1 கோடி ரூபா கார் பெட்ரோல் எல்லாம் ஃபுல் பண்ணிட்டேன், வந்துடுறையாம டிரைவரை நம்பி நான் ஏறி உட்கார்றேன். 60 போகிறாரு, 70 போகிறாரு, 80 போகிறாரு, 100 போகிறாரு. கடைசியில் நான் 108 போயிட்டுருக்குறேன். நான் 108 போயிட்டுருக்குறேன். எங்கே விசேஷத்துக்கு போக முடியும்? அப்போது ஒரு தசாபுத்திங்கிறது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய இயக்கக்கூடிய, நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயந்தான் தசாபுத்தி. ஒரு கிரகம் நின்ற இடத்தை வைத்து ஒன்றும் வேணாங்க, லக்னாதிபதி பாதக வீட்டில் போய் உட்காந்துட்டா பலன் சொல்லலாம். உட்காந்தோடனே எப்படி பலன் சொல்லலாம்? ஐயா நீங்கள் பாதகத்தை தேடி நீங்களே போயிட்டீங்க, நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் பாதகத்தை தேடியே போயிட்டீங்க, நீங்கள் நல்லதுன்னு செய்ய போகிற விஷயங்கள் அனைத்தும் கெடுதலாகவே தான் போயிட்டுருக்குது. இந்த இடத்துல நீங்கள் குடுகுடுப்பக்காரன்னு ஞாபகம் வச்சுக்கோணும். லக்னாதிபதி பாதக வீட்டுக்கு போயிட்டா குடுகுடுப்பக்காரன்னு ஞாபகம் வச்சுக்கோணும். கடைசியில் நீங்கள் குடுகுடுப்பக்காரியாக இறந்தியம்மான்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா லக்னாதிபதி பாதக வீட்டுக்கு போயிடுச்சுன்னா நீ கெடுதலை தேடி போயிட்டுருக்கிற கிளமேல் வீதியில் கெட்டதொன்று நடக்குது, எடுத்துரைக்கிறேன் பார்த்துக்க தாயே, நீ நல்லதுன்னு போகிறதெல்லாம் பொல்லாதுன்னு முடியுது, நீ கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை. இதெல்லாம் குடுகுடுப்பக்காரன் சொல்லுவார் இல்லையா? இது ஜென்ரலான விஷயம். ஜென்ரலாக 4 வார்த்தையை சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. இதுக்கு நாம் என்ன சொல்லுவோம்? குடுகுடுப்பக்காரன் கரெக்டாக சொல்லிட்டு போனேன், நீ கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகைன்னு. அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம இன்றைக்கி ஒரு 500 ரூபா பாலகிருஷ்ண ஐயாட்ட கொடுத்தோம்னா நான் கேட்காம போக வரைக்கும் மீனா சூப்பர் நல்லவங்க அவங்க அப்படிம்பாங்க. ஏங்க அந்த 500 ரூபாய் கொடுங்க சார், நாளைக்கு தரேம்மா சாருன்றோம். அடுத்த நாள் சார் அந்த 500 ரூபாய் கொடுங்க, ஏம்மா நான் 2 நாளில் தர்றேன். இந்த அம்மாவோட பெரிய தொல்லையாக போச்சு, பெரிய பார்த்தா 500 ரூபா கொடுத்துருச்சாமா பொழுதுக்கும் கேட்குது. நம்ம பணத்தை கொடுத்து போட்டு நம்ம என்ன பண்ணுறோங்க? பேச்சும் வாங்கிக்கிறோமா? இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் கிரகம் நின்ற இடத்துல செய்யக்கூடிய வேலை இதுதான். அப்போது ஒரு கிரகம் இங்கே சூரியன் நிற்கிறார். இப்போ எனக்கு லக்னத்திலே சூரியன், நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட் பவர் எப்படி இருக்குங்க? சிம்ம லக்னம், லக்னத்திலே சூரியன் ஆட்சி. அந்த அட்மினிஸ்ட்ரேட் பவர் எப்படி இருக்குது? நல்ல கெத்தாக இருக்குது. ஆனால் சிம்ம லக்னத்துக்கு ஒரு பாதகாதிபதி செவ்வாய் நடந்துட்டுருக்குதுன்னு வச்சுக்காங்க. செவ்வாய் நடந்துட்டுருக்குது, செவ்வாய் மேசத்துலேயே ஆட்சியாகவும் இருக்கிறாரு, சூரியன் லக்னத்தில் ஆட்சியாக இருக்கார். நான் ஒரு அரசியலுக்கு நிற்கிறாங்கிற இப்போ பாதகாதிபதி செவ்வாய் தசா புத்தி ஓடிட்டுருக்குது. இந்த கிரகம் நின்ற இடத்தை வைத்து பலன் சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் தான் இந்த பதில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சூரியன் லக்னத்திலே உனக்கு ஆட்சி, செவ்வாய் ஆட்சி,
போய் நின்று போ, நான் பிடிக்க மாட்டேன் ஆட்சியை, நான் பிடிக்க மாட்டேன் ஆட்சியை, எனக்கு கிடைக்கும் வீழ்ச்சி. ஆட்சி கிடைக்காது, என்ன கிடைக்கும்? வீழ்ச்சி. ஏன்? அவர் பாதகாதிபதி தசாபுத்தி. அப்போது ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை உணர்த்துவது எதுங்க? தசாபுத்தி மட்டும்தான். அந்த தசாபுத்தியும் எப்படி பார்க்கணும்? நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இப்போ மேச லக்னம் உதாரணத்துக்கு சுக்கிர திசை நடக்குது, சிறப்பாக சிறப்பு இல்லையா? ஏதோ ஒன்று சொல்லுங்க, இன்னும் ஆமாம் இல்லாட்டி இல்லை. சிறப்பாக சிறப்பு இல்லைங்களா? சூப்பர் சூப்பர். ஐயோ உங்கள் பேர் என்னங்க? வெரி குட். சத்யவேல் ஐயாவுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஜோதிடர். கேட்டார் பாருங்க, மேச லக்னம் சுக்கிர திசையோ 2-7 கூட திசையா, உனக்கு இப்போ பணம் வந்து கொட்டு ஒட்டுன்னு கொட்டு. புருஷத்தை விட்டு போனவனெல்லாம் தேடி ஒடியாருவான். சமுதாய அந்தஸ்தில் நீ ஓஹோன்னு வருவேன். இந்த 7ஆம் இடத்த கூட்டு தொழிலெல்லாம் நீ தானாக வருவேன். குடும்பம் வந்து உனக்கு சிறப்பாக இருக்குது. நீ எங்கே போய் பேசினாலும் உன் பேச்சு கவர்ச்சி எடுபடும். இது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிடுமா? ஆனால் இது எல்லாத்துலேயுமே அடி வாங்கி வாங்கி சிக்கி சின்ன பின்னமாகி அதுவே பழைய போய் வந்து உட்காந்துருப்போம். அப்போ என்ன சொல்லுவோம்? என்னடா இந்த அம்மா இப்படி சொல்லுது, ஆனால் நமக்கு சிரமப்பட்டுட்டு வந்து உட்காந்துருக்குறோமே அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். பையன் கேட்டார் ஒரு அற்புதமாக, இதுதான் ஜோதிடம். அப்போது அந்த தசாநாதன் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பலனை சொல்லிட கூடாது. வைத்தியன் கையை பிடித்து பலன் பார்க்க வேண்டும், ஜோதிடன் காலை பிடித்து பலன் சொல்ல வேண்டும். என்ன காலங்க? நட்சத்திர கால். நீங்கள் வரக்கூடிய கிளைண்ட் காலங்க பிடிச்சிட்டு அப்புறம் பலன் சொல்லிடாதீங்க இந்த அம்மா சொன்னாங்க அப்படின்ட்டு. அப்போ ஜோதிடன் வந்து நட்சத்திர பாதக்காலை பிடிச்சி பலன் சொல்லணும். இப்போ சுக்கிர திசையே ஒவ்வொரு கிரகங்களும் தன்னிச்சையாக இருந்து செயல்பட முடியாது, தன்னிச்சையாக பலனை கொடுக்க முடியாது. தன்னிச்சையாக வந்துட்டு தசாபுத்திகளோ அல்லது ஜனனகால, அதாவது பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர், இந்த பலனை எந்த கிரகமும் தன்னிச்சையாக சொல்ல முடியாது. சரிங்களா? அவங்க வந்து ஒரு நட்சத்திர பாத சாரத்தின் மேல் நின்று தான் அவங்க பயணம் பண்ண வேண்டும், அவங்க பலனை அளிக்க வேண்டும். இப்போ ஒரு பில்டிங் கட்டுறதுனா என்ன பண்ணுவோங்க? ஒரு சாரம் போட்டு ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் நம்ம தனியாக கட்டிக்குவோம். அதுக்கு மேலே என்ன பண்ணுவோங்க? ஒரு சாரம் போட்டு அந்த சாரம் வலுவாக இருந்தாத மேலே நின்று பெயிண்ட் அடிக்கிறவங்களோ அந்த ஆர்ட்ஸ் பண்ணுறவங்களோ கரெக்டாக பண்ண முடியும். இங்கே சாரு கீழே இப்படி ஆடிச்சுன்னா மேலே நிற்கிறவங்க எப்படி வேலை செய்ய முடியும்? அந்த அவங்க எழுதுக்கு பார்க்குற ஃபினிஷிங் வந்து கிடைக்காது. இதுதான் வந்து நட்சத்திர பாதசாரம். இப்போ நம்ம எடுத்ததே வந்து கிரகம் வந்து மேஷ லக்னத்திற்கு சுக்கிர திசை நடக்குது, 2-7 கூடைய விஷயம் எல்லாம் உங்களுக்கு ஒட்டுன்னு கொட்டுதுன்னு சொல்லக்கூடாது. அவர் கேட்ட மாதிரி அந்த 2-7 கூடைய சுக்கிர திசை ஒரு 8 கூடையவன் நட்சத்திர சாரத்தில் நின்றாலோ, ஒரு பாதகாதிபதி சாரத்தில் நின்றாலோ, ஒரு 6 கூடையவன் சாரத்தில் நின்றாலோ, ஒரு பகை பெற்றவன் சாரத்தில் நின்றாலோ, அந்த 20 வருஷ தசை என்னாகுங்க அவருக்கு? வேஸ்ட்டு தான், பிரச்சனையாக தான் நடக்கும், பிரச்சனையாகவே தான் நடக்கும். இப்போ சுக்கிர திசை உடனே போய் ஒருத்தர் வண்டி வாங்குங்கன்ட்டார். இப்போ பார்த்த அனுபவத்தில் சுக்கிர திசை நடக்குது, போய் வண்டி வாங்குங்கன்ட்டார். ஆனால் அவர் 8 கூடையவன் சாரம் பெற்று சுக்கிர திசை நடக்குது. அப்போ எங்கிட்ட வர்றாங்க, வண்டி வாங்க சொல்லிட்டாங்கன்னு கேட்டுட்டு திருப்பி சரி எதுக்கு இந்த அம்மா கொஞ்சம் விதண்டாவாதமே பேசி போய் இதையும் ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம், இந்த அம்மா சரின்னு சொல்லிச்சுன்னா வாங்கிக்குவோம் அப்படின்ட்டு வர்றாங்க. வரும்போது நீங்கள் இப்போ வண்டி வாங்காதீங்க, வாங்கினீங்கன்னா அந்த வண்டி விபத்துக்குள்ளாகு, கண்டம் ஏற்படு, விண்ணப்படு, பெரிய செலவை வைக்கும், வாங்காத கார் வாங்காதான்னு. இல்லைங்க எல்லாம் ஸ்விஃப்ட் காரு தான், இல்லை செகண்ட் ஹேண்டு தான்மா, 1 வருஷம்தான் ஓடுறது, ஒரே ஓனர் தான். அட எதுவாக இருந்தாலும் சரி இப்போ இந்த புத்தி சுக்கர புத்தி முடிவு வரைக்கும் வேண்டாம். இல்லைங்க அப்புறம் இல்லைங்க அங்கே மோகனூரில் பார்த்தா சரினாங்க, அப்புறம் இங்கே ஒருத்தர் பார்த்தா சரினாங்க, நீங்கள் ஒருத்தர் தான் வேண்டாங்கிறீங்க. நான் என்னுடைய கருத்து வேண்டாம், விபத்துக்குள்ளாக பிரச்சனை வரும், வேண்டாம். இப்போ அங்கே பார்த்து சரினாங்க இங்கே பார்த்து சரினாங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. உனக்கு சாதகமான பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை பார்த்துட்டாலும் நான் பலன் சொல்ல முடியாது. இங்கே என்ன பலனோ ஜாதகம் தான் வருமே தவிர சாதகமான பலன் வராது. கிளம்புன்ட்டோம். நல்லா எனக்கு தெரிஞ்சவர் பேர் சொன்னோன்னே இவர் ஐயாவுக்கே தெரியும். மெக்கானிக்கு மகேந்திர பிரபு ஏசி மெக்கானிக் பார்த்துட்டு இருக்கிறப்பல பாருங்கள், அந்த பையன்தான் கேட்க வந்தது. அப்புறம் போயிட்டு ஸ்விஃப்ட் கார் வாங்கிட்டார். ஒரே வருஷத்து தான், கிட்டத்தட்ட 5,3 லட்சத்துக்கு எவ்வளவோ பேசி வாங்கிட்டார்.
வாங்கி எண்ணி 20 நாள் நாய் வந்து முன்னாடி அடித்து பம்பர் போய் இப்போ கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா செலவில் ஷோரூமில் நிற்கிது. அப்போ திருப்பி ஒடியாடுறாரு, அக்கா அக்கா மீனக்கா சொன்னாதான் கரெக்டாக போச்சு. நீங்கள் நான் சொன்னேன் நல்லடா, இப்போ 1.5 லட்ச ரூபாய் நேற்று வரைக்கும் இன்னும் காரு அவன் ரெடி பண்ணி எடுக்க முடியல. அப்போ இந்த வாங்க சொன்னாங்களால ஜோதிடர், அவங்ககிட்ட எத்தனை பேர் சொன்னாங்க? அவங்ககிட்ட 2 பேர் சொன்னாங்க. அவங்ககிட்ட போய் ஆளுக்கு 75,000 வாங்கிட்டு வாப்போ. வாங்கிட்டு வந்து காரை நீ சொல்லி தானே வாங்கினேன், அந்தம்மா வேணான்னுச்சு. அப்போ இந்த காரை நீ சொல்லி வாங்கினதுனால என்னாச்சு, நீ போய் ஆளுக்கு 75,000 வாங்கிட்டு வா அப்படின்னு. லாபமா? வாங்கிட்டு வா ஜோதிடர் கேட்டாங்க. அப்போது நம்மளுடைய பலன் எப்படி இருக்கணுங்க? தசாபுத்திங்கிற டிரைவர் வந்து குடி இல்லாதவரா, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவரா, நல்ல ஒரு பொறுமையானவரா, ஒரு நல்ல ஓட்டக்கூடிய டிரைவர் இருந்தால் தான் பிரேக்கே இல்லாத காரை கூட சரியாக கொண்டு போய் நிறுத்த முடியும் இல்லைங்களா? பிரேக்கே இல்லாத காரை கூட சரியாக கொண்டு போய் நிறுத்த முடியும். அப்போ இந்த எல்லா கார் சூப்பராக இருந்த டிரைவர் சரியில்லைன்னா முடியாது. இன்னும் சில டிரைவர் பார்த்திங்கன்னா நாம் ஏறி உட்கார்ந்ததே அவர் தான் ஓனராட்டம், நாம் என்னமோ ஓசில் வந்த மாதிரி திட்டிக்கிட்டே வருவோம். சின்ன டிரைவர்களை போட்டு போயிருப்பீங்க, கம்மன் உட்காருங்க, எங்கள் டீ கடை இங்கெல்லாம் பார்க்கிங் இல்லைங்க சொன்னால் உங்களுக்கு புரியாதுங்களா? பார்க்கிங் இல்லைங்கிறது ஏன்டா இவ்வளோ வைலண்ட்டாக சொல்கிற, ப்ரெஷர் ஏறி போகுதுடா. பார்க்கிங் இல்லைம்மா, நாங்கள் அடுத்து கொஞ்சம் தள்ளி நிறுத்துறோன்னா முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி தசாபுத்தி எதுங்க? ராகு திசை. ராகு திசை நடக்கிறவங்கெல்லாம் பாருங்கள், என்ன ஒரு நல்ல ஸ்தானத்துலேருந்து நடத்தினாலும் இயற்கையாகவே வடிவேல் சொன்ன மாதிரி நம்மளை விட கோபக்காரனாக இருப்பான்னாட்டிருக்கதே அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, டென்ஷனாகவே பரபரப்பாகவே இருப்பாங்க. இந்த ராகு திசை இப்போ நிறைய பேருக்கு இங்கே நடக்கும், புரிஞ்சிருக்கு. நல்லா கொயட்டாக அமைதியான பர்சனாக தான் இருப்பாங்க. நம்மளே யோசிப்போம், இவர் நல்ல மனிதனாச்ச, பொறுமையாக இருப்பார், இப்போ எதுக்கு கோவில் இப்படி சண்டை போட்டுட்டு கிடக்கிறாரு, கராமுறான்னு சண்டை போட்டுட்டு கிடக்கிறாரு, என்னையா பிரச்சனை? அப்படி பக்கத்தில் போய் கேட்டுட்டு ஏதாவது ராகு திசை நடக்குது, ஆமாங்க மேடம் ஒரு வருஷமாக ராகு திசை தாங்க நடக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரியல. சரி ரைட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ராகு திசை புத்தி காலங்கள் பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷனான டிரைவரை நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்பாயின்மெண்ட்டு பண்ணிட்டோம். அப்போது நம்ம என்ன பண்ணணும், டிரைவர் வந்து ஒரு டீ சாப்பிட நிறுத்துமா, இடம் சரியில்லைங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், பேசாமல் சரிப்பா நீ உனக்கு தோதுப்பட்ட இடத்துல நிறுத்து அப்படின்னு டிரைவர் பேச்சை நம்ம கேட்கணும். வடிவேல் ஒரு படத்தில் சொல்ல பார்த்தீங்களா, சட்டரை சாத்திட்டு அவன் அப்படியே போகிறானா இல்லை அவன் நம்மளை பார்த்து வரானான்னு பாருங்கம்பா. ஏன்னா அவன் சட்டரை சாத்திட்டு அப்படியே போனால் இன்னிலிருந்து அவன் நமக்கு அடிமை. சட்டரை சாத்திட்டு அவன் நம்மளை பார்த்து எதிர்த்து வந்தானா இன்னிலேருந்து நாம் அவனுக்கு அடிமை. அப்போ தசையை வச்சு நம்ம என்ன பண்ணணுங்க, நம்ம ஒரு வேலையாட்கள் வச்சுட்டோம்னா அந்த தசாபுத்தி நமக்கு என்ன நடக்குதோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், நம்ம டிரைவருக்கு அடிமையா இல்லை டிரைவர் நமக்கு அடிமையானுங்கிறத தீர்மானம் பண்ணிட்டு தான் நம்ம ட்ராவல் பண்ணணும் இல்லைங்களா? இப்போது எல்லாருக்கும் ஒரு கேள்வி, இப்போ எனக்கு என்ன தசை நடக்குன்னு நினைக்கிறீங்க? நட்சத்திரத்தை சொல்ல மாட்டேன், இப்போ நான் பேசுனதை வச்சு தான் கேட்குறேன். சூப்பர். பாருங்கள், இதுதான் வந்து பொட்டுக்கடலை 100 கொடுங்க அப்படின்ட்டு எங்கே இது என்ன பொட்டலைங்க அப்படின்னு கேட்குறது. பொட்டுக்கடலை 100 கொடுங்கன்ட்டா அவன் மடித்து கொடுத்துட்டான், ஏங்க இது என்னங்க பொட்டலாம்? நம்ம கேட்ட பொட்டலத்தவே நம்ம என்ன பண்ணுவோம். அது மாதிரி ஐயா சொல்லும்போது பரணி மீனான்னாரு. பரணி மீனாங்கிறது பேரில் யாருமே வைக்க முடியாது. யாரும் அந்த கான்செப்டெல்லாம் அப்போ நான் 78 பிறந்திருக்கேன்னா அப்போல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் இல்லை. மீனா குமாரின்னு வச்சுட்டாங்க. இப்போ நாங்கள் ஜோதிடத்துக்கு வந்துட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மீனா குமாரினா என் பேர் மீனா குமாரி, போவோமா கன்னியாகுமரி அப்படிங்கிறாங்க. இது என்னடா ஒரே பிரச்சனையாக இருக்குது. சரி ரைட்டு, ஜோதிடத்துக்கு வந்தாச்சு, நியூமராலஜி படித்தாச்சு. சரி மீனா குமாரிங்கிறத குமாரியை கட் பண்ணிடுவோம், வயசாயிருச்சால இனி வேண்டாம், குமாரி வேண்டாம் அப்படின்ட்டு அந்த நட்சத்திரத்தை ஆக்ட் பண்ணி பரணி எஸ் மீனா அப்படின்ட்டு வச்ச பின்னாடி ஒரு ஃபெமிலியர் ஆக முடிஞ்சது, ஒரு ஃபேமஸ் ஆக முடிஞ்சது. அந்த சுக்கிரன் வந்து ஆக்டிவேட் பண்ணி நல்லா வர முடிஞ்சது. இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக தெரியும், அமெரிக்கா, லண்டன், மலேசியா, சிங்கப்பூர் எல்லா இடத்துக்கும் தெரியும். ஏன்னா பரணி எஸ் மீனானா, பரணி மீனானா அந்த மாதிரி நேமே இல்லை இல்லைங்களா? இது நம்மளாம் ஆக்ட் பண்ணிக்கிட்டது, இயற்பெயர் இல்லை செயற்பெயர். அப்போ வந்து தெரியும் இது மீனா குமாரின்னு 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் இருப்பாங்க, அவ்வளோ மைண்டில் வந்து டக்குன்னு நிற்காது.
இதுதான் இப்போ தசாபுத்தி அப்படிங்கிறது மிக 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 முக்கியம். ஒருவருக்கு ஒரு லக்னத்திற்கு காலப்பகை திசை நடக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிறந்த வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே இந்த திசை இந்த புத்தி நடந்தால் அது வந்து காலப்பகை. 10லிருந்து 21க்குள்ளே இது நடந்தால் அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருப்போம், இறப்ப காலம் வரைக்கும் காலப்பகை தசா புத்தியும் வச்சுருப்போம். அதையும் நம்ம பார்க்குறதில்ல. உடனே குருதசை நடக்குதா, அட்ரா 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 வீட்டை கட்டுறா வண்டியை வாங்கடா குருதசை வந்துருச்சு கல்யாணத்தை பண்ணிடாங்கிறோம். அவன் அந்த ஜாதகத்தில் காலப்பகை திசையாக இருந்தாலோ அவர் கேட்ட மாதிரி என்ன 8 6 குடைவன் பாதகாதிபதி நட்சத்திர சாரம் பெற்றிருந்தாலோ அவருக்கு எல்லாமே அங்கே ஃப்ளாப் ஆகிட்டுருக்கு. அந்த பொண்ணவே கட்டி அப்புறம் அடுத்தது 3 மாதம் டைவர்ஸ் பண்ணிட வேண்டியது. இப்போ வேறு வழி இல்லை. சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா அது பரிகார தீர்வில் கொண்டு போகலாம். அந்த பரிகார தீர்வில் கொண்டு போகலாம். அது வந்துட்டு இப்போ நமக்கு வந்து அதுக்கு இது கிளாஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் அதுக்கு சொல்லலாம். ரொம்ப நாள் அவருக்கு இப்போ 40 வயசு ஆகுதுங்க, ஆனால் இப்போ தான் அவருக்கு அந்த குரு திசையே வருது, ஆனால் ஏரிய சாரம் சரியில்லை, ஆனால் இப்போ 40 வயசு விட்டால் அவர் கல்யாணமே இந்த காலகட்டத்தில் தான் நான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லைங்க. நீங்கள் கேட்குற கொஸ்டின் கரெக்டு தான், ஆனால் சொன்ன மாதிரி இது சப்ஜெக்ட் திருப்புறோம். இருந்தாலும் இதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போகிறேன். அவர் கேட்ட மாதிரி காலம் கடந்ததுனால திருமணமும் பண்ணலாம், அதுக்கு பரிகாரமாக அந்த திருமணம் இல்லாமையும் பண்ணிக்கலாம். திருமணம் அது ஒரு பரிகார நிவர்த்தி இருக்குது, அது பண்ணிக்கிட்டோம்னா அவங்க ரொம்ப நாள் கடந்திருக்கிற திருமணத்தை சரி பண்ணிக்கலாம். அது வேறு சப்ஜெக்ட், அது இன்னொரு நாளைக்கு டைம் இருக்கும்போது பேசுவோம். ரைட்டு. இப்போ இந்த தசா புத்திங்கிறது ஒரு தசை புத்தி நடத்தும் போது 6 குடையவனோ அட்டமாதிபதியோ பாதகாதிபதியோ அந்த சாரம் பெற்று விரையாதிபதி சாரமோ பெற்று தசா புத்தி நடத்தக்கூடாது. அப்படி நடத்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணுங்க, அந்த சாரநாதனை வழிபாடு செய்ய சொல்ல வேண்டும். தசாநாதனே அல்ல, தசாநாதனே அல்ல, சாரநாதனை வழிபாடு பண்ண சொல்லணும். இப்போ ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்களே ஒரு லக்னம் சொல்லுங்கள். எந்த லக்னம் வச்சுக்கலாம்? துலாம். துலா லக்னம். இந்த துலா லக்னத்திற்கு எடுத்துட்டிங்கன்னா 6 குடைய திசை வர மாதிரி வேண்டாம், ஒரு நல்ல திசையாக இருக்கக்கூடிய பாவகம் வரக்கூடிய லக்னமாக சொல்லுங்கள் சார். இருங்க, விரிச்ச லக்னம் போட்டுக்கலாங்களா? இப்போ விருச்சக லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டால் சனி தசை புத்தி நடக்குது. சனி தசை புத்தி நடக்குது. இது ஃபேவரா அன்ஃபேவரா? 3 குடைவன் திசை, 3 4 குடைவன் முதல் பாட்டு நமக்கு 3ஆம் இடத்துக்குரிய திசா புத்தி வேலை செய்யும். அப்போ இது ஃபேவரா அன்ஃபேவரா? புரியல. அதை விட்டுருங்க, அதை விட்டுருங்க. நான் கேட்டது இந்த இடத்துல சாரநாதனை பிடிக்கல, சரிங்களா? ஏரிய சாரநாதனை விட்டுருங்க, அது எந்த சாரத்தை மேலேயோ இருந்துட்டு போகிறார். இப்போ 3 பொதுவாக 3 குடைவன் திசை நடக்குது அப்படின்னா பொதுவாக எனி லக்னம், அதைத்தான் சொல்லிட்டேன், சாரநாதனை விட்டுருங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து 3 பொதுவாகவே ஒரு லக்னத்திற்கு 3 குடைவன் திசையோ புத்தியோ நடந்தாலோ அதான் டைம் முடிஞ்சுதாங்க சார். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் முடிக்கிட்டா? ஓகே. அப்போது இந்த ஒரே சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு முடிக்கிறவங்களுக்கு பொதுவாக எனி லக்னம், இப்போ நம்ம விருச்சிக லக்னம் போட்டிருக்குறோம், ஒரு 5 மினிட்ஸ் தான் டைமு. தசாபுத்தியை பற்றி நான் முடிக்கிறேன். விருச்சிக லக்னம் போட்டிருக்குறோம். எனி லக்னம், எந்த லக்னத்திற்கும் 3 நீங்கள் சாரத்தை விட்டுருங்கன்ட்டு, சாரத்தை விட்டுருங்க. அது நல்ல தசையோ கெட்ட தசையோ விட்டுருங்க, எதை வேணாலும் விட்டுருங்க. எனி லக்னம், எந்த லக்னமாக இருந்தாலும் 3 குடைவன் திசையோ புத்தியோ நடந்தால் நல்லதா கெட்டதா? 5 குடைவன் திசையோ புத்தியோ நடந்தால் நல்லதா கெட்டதா? பொதுவாக ஜென்ரலாக கேட்குறேன். நல்லது எப்படி சொல்கிறீங்க? வெரி குட், சூப்பருங்க. 10க்கு என்னவா வருதுங்க? அது 10க்கு 8, 8 6 8 வரும். 5ஆம் இடத்துக்குரிய திசை நடந்தால் நம்மளாம் சொல்லக்கூடிய பொது பலன் என்ன சொல்கிறேங்க?
ஆஹா ஓஹோ உனக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும், காதலிச்சு நீ லவ் மேரேஜ் பண்ணிக்குவேன், உனக்கு அறிவு நல்லா வேலை செய்ய, குழந்தைகள் எல்லாம் சிறப்பாக இருப்பாங்க, நீங்கள் சொத்து வாங்குவேன், அதான் இதான்னு நம்ம பலன் சொல்லியிருப்போம். ஆனால் ஒரு மைண்டில் இதை வச்சுக்காங்க. தசாபுத்தி பற்றி அது பேசலாம் நிறையா, முடிக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறதுனால சிம்பிளாக சொல்கிறேன். 5 குடையவன் திசை நடந்தது, அல்லது 5 குடையவன் புத்தி நடந்தது, அல்லது 5 குடையவன் அந்தரம் நடந்ததுன்னா 100% அவங்களுக்கு தொழில் பாதிப்பு ஆகும். சரிங்களா? 1% 2% அல்ல, 100% பாதிப்பாகும். ஏன்? 10க்கு 6 8 வரும். அப்போ அவன் பண்ணிகிட்டு இருந்த தொழிலில் கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை, எதிரி, கோர்ட்டு, போலீஸ் கேஸு அத்தனை சந்திப்பார். 8ஆம் இடம் அவன் பண்ணிகிட்டு இருந்த தொழில்னால கண்டம் அவமானப்பட்டு நஷ்டப்பட்டு வெளியேறி சிறைச்சாலை கூட செல்வார். அந்த 5 குடைவன் தசாபுத்தி நடக்கும் பொழுது 5 குடை தசாபுத்தி தான், நீ தொழில் டாப்பாக வந்துடுவேன்னு சொல்லிடாதீங்க, அங்கே டாப் கலந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இதே கான்செப்ட் தான் 3 குடைவன் தசாபுத்தி நடப்பது சிறப்புங்களா? முயற்சி, வீரம், விஜயம், வெற்றி, உங்கள் வெற்றியெல்லாம் கிடைக்கும், நீ எலெக்ஷன் நிற்கலாம், ஆஹா ஓஹோன்னு இருப்ப அப்படிங்கிறது 3 குடைவன் தசாபுத்தி நடக்கும்போது சொல்லலாமா? ஏன்? எதனால? யார்? 8 கட்டு சூப்பர், 8க்கு 8 இதை தான் நம்ம ஆய்வில் எடுக்கணும். 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம். அந்த 8க்கு 8ஆம் இடமே வேலை செய்கிறதுனால மெயினாக பார்த்துட்டிங்கன்னா 3 குடைவன் தசாபுத்தி நடக்கும்போது தொழில் ஸ்தானத்துக்கு 8 6, ஆயுள் ஸ்தானத்துக்கு 8க்கு 8. அப்போ என்ன ஆவாங்கன்னா, நீங்கள் அடித்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலாம், 3 குடைவன் தசாபுத்தி நடக்கும்போது உனக்கு தொழில் மாற்றமோ இடமாற்றமோ ஏற்படும். கண்டிப்பாக சொல்லலாம், தொழில் மாற்றமோ இடமாற்றமோ ஏற்படும். அல்லது இப்போ தொழில் பெருத்த நஷ்டத்தில் தான் ஓடிட்டுருக்கு, தொழில் நலிவடைந்ததாக இருக்குன்னு சொல்லலாம். அப்போ நான் எலெக்ஷன் நிற்கிறேன், கூட்டு தொழில் பண்ணுறேன், அது இதுன்னா முதல்ல நீ இருக்கிறியான்னு பாரு, அப்புறம் நீ இந்த கூட்டு தொழில் கூட்டாத தொழில் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஆயுள் ஸ்தானத்தை வலுவாக பாதிக்கும். யாரொருவருக்கெல்லாம் 3 குடைவன் தசாபுத்தி நடக்கும்போது பாருங்கள் விபத்து ஏற்பட்டிருக்கும், ஆயுளுக்கு நிகரான கண்டம் வந்திருக்கு. கொரோனா பீரியடில் எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு 60 ஜாதகம் ஆய்வுக்கு எடுத்தேன். அந்த 60 ஜாதகம் 3 குடைவன் தசாபுத்தி டச் ஆகியே இருந்தது. 1 2 இல்லை, கொரோனா வந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன். எப்படிங்க? 60 ஜாதகமும் 3 குடைவன் தசாபுத்தி ஆயுளுக்கு நிகரான கண்டத்தை சந்தித்தாங்க. அந்த 60லையும் எனக்கு தெரிஞ்சு கலெக்ட் பண்ணி 49 பேர் அவுட்டு. அது 3 குடைவன் சந்திரனா வந்ததுனால். சந்திரனா வந்தார். ப்ளஸ்ஸு சைலண்ட் கில்லர் யாருங்க? மரணத்தை கொடுக்கக்கூடிய சைலண்ட் கில்லர் யார்? குரு. சைலண்டாகவே முடிச்சிடுவார். சுக்கிரன் வந்து மாரகத்தை கொடுப்பாருங்க, ஆனால் காப்பாற்றிடுவார் கொஞ்சம் வலுவாக இருந்தால். ஆனால் இது என்னோடய ஆய்வில் குரு திசை சைலண்ட் கில்லர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. நல்லா ஒரு படுக்கையில் படுத்து ஒரு மோட்ச கில்லர் யார்? கேது. டபார்னு அடித்து படார்னு தூக்குறவர் யாருங்க? செவ்வாய் ராகு. இவர் டபார்னு நல்லா இருப்போம், இப்போ நம்ம கீழே இறங்குறதுக்குள்ளே மயக்கம் போட்டு உழுவ போய் சேர்ந்துருவோம், அவ்வளோதான். அடந்தமா நல்லா பேசிட்டு போச்சு, எப்படி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பண்ணுறது யாருங்க? செவ்வாயும் ராகு. பயிர் ஆக்சிடெண்ட்டு, சர்ஜரி, இந்த மாதிரி பண்ணுறது. இதுபோல் இந்த தசாபுத்தி வந்து 3 குடைவன் தசாபுத்தி நடந்தால் குத்து மதிப்பாக அடித்து விட்டுறாதீங்க. முயற்சி, வெற்றி, ஜெயம் சூப்பராக இருக்குது, ஆட்டு அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்றாதீங்க. முதல் ஆயுள் ஸ்தான பாவகத்தை கவனி, ஆயுள் சுகோமம் பண்ணிக்கொள்ளுங்க, அல்லது திருக்கடையூராவது ஒரு முறை போயிட்டு வாங்க. உங்கள் ஆயுளுக்கு உங்கள் பேரில் டெய்லி ஒரு அர்ச்சனை பண்ணிக்காங்க. எள்ளு கலந்த தயிர் சாதம் இந்த மாதிரி ஒரு தான தர்மங்கள் செஞ்சுட்டு இருங்க அப்படிங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுங்க? அவங்களுக்கு வலியுறுத்தணும். ஆயுள் பாவகத்தில் கவனம்ங்கிறத வலியுறுத்தணும். அதே மாதிரி 5 குடைவன் தசாபுத்தி நடந்தால் என்ன வலியுறுத்தணுங்க? தொழிலை வந்து வலியுறுத்தி அனுப்பணும். மற்றபடி நமக்கே தெரியும், பாதகாதிபதி தசாபுத்தி நடந்தால் அதற்கு எப்படி, 8 குடைவன் அட்டமாதிபதி தசாபுத்தி நடந்தால் அதற்கு எப்படிங்கிறத பார்த்துக்கோ. இப்போ ஒருவருக்கு 8 குடைய தசாபுத்தியே நடக்கும், ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா 4 9 குடைய ஒரு அற்புதமான சாரநாதன் மேல் நின்று பயணம் பண்ணிட்டு இருப்பார். நாம் எதிர்பார்ப்போம்
8 கூடை தசை தான் நடக்குது, இவன் கெட்டு போயிடுவான்னு நம்ம பார்த்தோமே, பக்கத்து வீட்டுக்காரன் இவன் நல்லாவே இருக்கிறானே, வண்டி வாங்குறேன் அதை வாங்குறேன் இதை வாங்க. ஆனால் சாரநாதன் அவருக்கு எப்படி இருக்குங்க? சிறப்பான சாரநாதனாக இருக்கும், வலுவாக சாரநாதனாக இருக்கிறனால அந்த 8ஆம் இடம் அந்த சாரநாதன் மேல் நின்று தசாபுத்திகளை அற்புதமான பலனை கொடுத்து விட்டு அந்த 8 கூடை அவர் வேலையும் செய்வார். கடைசியில் அந்த சாரத்தை விட்டு இறங்கும்போது என்ன பண்ணுவாருங்க? ஒரு அடி ஒரு காட்டு காட்டுவார். அந்த 8 கூடை கிரகத்தோடைய வேலையும் காட்டணும் இல்லைங்களா? எல்லாமே கொடுத்து ஒரு காட்டு காட்டுவார். சரி, இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த ஐயா ஆனலை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு மனமுகர்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, ஏன் இப்போ நான் பேச்சை முடிக்கிறேன் அப்படின்னா டீ கொடுத்துட்டு வர்றாரு, எனக்கு கிடைக்காம போயிடும் மனதான். சூப்புங்களா? ஹெல்த்தியாக கொடுத்து கொடுத்து உட்கார வைக்கிறாரு நம்மளையே, எங்கே எந்திரிச்சு போயிடுவோன்ட்டு டீயை கொடுத்தாரு, தூங்காதீங்க எந்திரிங்கன்னு. அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, மறுபடியும் கொஞ்சம் சோர்வாகிற மாதிரி இருக்கவே சூப்பை கொடுக்குறாரு. கொஞ்சம் சோர்வானீங்கன்னா சாப்பாடு கொடுத்துருவார். எப்படியோ கொடுத்து கொடுத்து அடிக்கிறான்னு சொல்லுவாங்களா, இல்லை தண்ணி தெளித்து அடிக்கிறார் ஆகு அப்படின்னு. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு, நம்மளே இன்றைக்கி கிடச்சிட்டோம், கண்டிப்பாக வந்து உங்களை வச்சு செய்யாமல் போகிறதில்ல, எனக்கு வேணும் இன்றைக்கி ஃபுல்லாக கம்பெனிக்கு ஆள் வேணும், செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக, அப்பா இது யூடியூப்பில் போட்டுறாதப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாருங்க, இன்றைக்கி உங்களுக்கு சூப்பை கொடுத்து உட்கார வச்சுக்க. அதனால் டம்ளர் போனதுனால நான் அவசரமாக முடிக்கிறேன், சரிங்களா? ஓகே, ஐயா அவர்களுக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, நான் நல்லா பேசினேன் அப்படிங்கிறத விட நீங்கள் நல்லா கேட்டீங்க, அந்த நல்லுள்ளங்களுக்கெல்லாம் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, இந்த யூடியூப் சேனலை பார்க்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் அத்தனை என்னோட சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு, மீண்டும் மாதாந்தோறும் வாருங்கள் வளருவோம் வாருங்கள் வளருவோம் என்று இந்த வாய்ப்புக்கு நன்றி நவிழ்வித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரணி எஸ் மீனா, ஜோதிடர் அண்டு ஆசிரியை, கரூர் விநாயகா ஜோதிட நிலையம். ஐயோ, இங்கிலீஷில் தான் ஃபோன் நம்பர் வருது, 9566964082. நன்றி. அம்மா அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க. அம்மா வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி ராகுவை ரொம்ப அதிகமாக முன்னிறுத்தி பேசுனாங்க. அவங்க பேர் வந்து பரணி மீனா அவர்கள். ராகு பிறந்த நட்சத்திரம் பரணி. எப்படிங்க? உத்தட்டாதி ராகு போயிட்டுருக்காரு. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு எங்களுக்கு வந்து ஒரு நல்ல அருமையான இன்றைக்கி காலைல பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே ஒரு கிளாஸ் மாதிரியே அருமையாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஆய்வு கூட்டம் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு கிளாஸ் மாதிரியே நல்லா அழகாக போயிட்டுருக்கு, பொறுமையாக போயிட்டுருக்குது. ஒவ்வொருத்தரும் டைம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். மென்மேலும் இந்த பரணி அம்மா அவர்கள் வந்து நமது வாருங்கள் வளருவோம் ஆய்வு கூட்டத்திற்கும் மற்றும் நம் வாருங்கள் வருவோம் ஆய்வு கூட்டத்தின் போன்று அகத்தியர் வித்யாலயா நடத்துகின்ற மோகனூர் மசரி எல்லா கூட்டத்துக்கும் வரணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் வரணும்னு சொல்லி நாங்கள் சிறப்பாக வரவேற்கிறோம். ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்த அம்மாவுக்கு மிகுந்த நன்றி. ஆமாம், அம்மா பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும் போது அந்த லவ்வோடு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சவுந்தரநாயகி யார் லவ் பண்ணாங்க? மனுஷனையா? பசுபதீஸ்வரனை. எப்படி? சவுந்தரநாயகி யார் லவ் பண்ணாங்க? பசுபதீஸ்வரரை. அப்பேற்பட்ட அமைப்பு.